வணக்கம். இளமாஸ்ட்ரோ.comற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க போகும் ஒரு முக்கியமான விஷயம் அக்ஷய திருதியை. இந்த நாளில் தங்கம் வாங்கினா வளம் பெருகும்னு எல்லாரும் சொல்றாங்க. அது உண்மையா இல்லை வியாபார நோக்கம் மட்டும்தானா? வாருங்க பார்க்கலாம். முதல்ல அக்ஷயா என்றால் என்னன்னு பார்க்கலாமா? அக்ஷயா அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் ஒருபோதும் குறையாதது அப்படின்னு அர்த்தம். இப்போ அக்ஷய பாத்திரம்னு சொல்கிறேன் இல்லையா? அக்ஷய பாத்திரம்னா அதில் எடுக்க எடுக்க உணவு வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அக்ஷய பாத்திரம்னு கூப்பிடுவாங்க. ஆனால் இங்கே அக்ஷய திருதி என்றது அது என்ன பணமா? தங்கம் வாங்கினா பணம் குறையத்தானே செய்யும். எடுக்க எடுக்க வருமா என்ன? இல்லை, இது ஒருபோதும் குறையாததுன்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா புண்ணியம், அன்பு, அறிவு. இவைதான் எப்பொழுதும் எடுக்க எடுக்க குறையாமல் இருக்கக்கூடியது. சரி, இப்ப அக்ஷய திருதியைக்கு என்ன சாஸ்திர சம்பிரதாயம் இருக்குன்னு பார்க்கலாம். அந்த காலத்துல அக்ஷய திருதியை என்பது தான தர்மம் செய்ய ஒரு நல்ல நாளாக பயன்பட்டது. ஒரு நல்ல விஷயம் தொடங்க ஒரு சுப நாளாக கருதப்பட்டது. நீங்க வேணா இப்ப தங்கத்தை தானம் பண்ணுங்க, ஆளு ஒரு கிராம் தங்கத்தை தானம் பண்ணுங்க, தாராளமாக பண்ணலாம் அக்ஷய திருதியை அன்னைக்கு. ஆனால் வாங்கிறதுன்றது அது ஒன்றும் புரியலையே. அது யார் சொன்னது? எந்த ஒரு சாஸ்திரத்திலையும் சம்பிரதாயத்திலையும் அக்ஷய திருதியை அன்னைக்கு தங்கம் வாங்கணும்னு சொல்லவே இல்லை. தங்கத்தை தானமாக வேணா கொடுக்கலாம். சரி, அக்ஷய திருதியை பற்றி வேத ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கூட இது ஒரு சாதாரண திதி தான். சித்திரை மாதம் வளர்பிறை, அதாவது சுக்லபக்ஷம் திருதியை திதி, அவ்வளவுதான். இந்த நாள்ல பெரிய கிரக யோகம் எதுவும் கிடையாது. எல்லா வருடமும் போல இதுவும் ஒரு நாள். ஸோ அதாவது இந்த அக்ஷய திருதியை நாள் அப்படின்றது வாழ்க்கையை மாற்றும் அளவுக்கு ஜோதிட அம்சமோ கிரக சக்தியோ கிடையாது. இந்த நாள்ல நீங்க தங்கம் வாங்கினா நீங்க எப்போ தங்கம் வாங்கிக்கினே இருப்பீங்க அப்படின்னு எந்த வித ப்ரூஃபும் கிடையாது. நீங்க போன வருஷம் இதே அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினவங்கள போய் கேட்டு பாருங்க, இது இந்த வருஷம் வரைக்கும் எவ்வளவு தங்கம் சேர்த்திருக்காங்கன்னு. அப்போ உண்மை தானா தெரிஞ்சிட போகுது. சரி, இப்படி எந்த சாஸ்திரமும் சம்பிரதாயம் இல்லாத ஒன்றிற்கு ஏன் இந்த அக்ஷய திருதியினால தங்கம் வாங்க சொல்றாங்க? இங்கதான் நாம ஒரு முக்கியமான பிராக்டிக்கலான விஷயத்தை பார்க்கணும். ஏப்ரல் மே மாதம்ன்றது ஜென்ரலாக என்ன நேரம்? ஸ்கூல் அட்மிஷன், காலேஜ் அட்மிஷன், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், குடும்ப செலவுகள் அதிகம். இப்போ யாரும் தங்கம் வாங்க வரமாட்டாங்க. தங்க வியாபாரம் ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ வியாபார ரீதியாக இந்த மாதத்தில் சேல்ஸை பூஸ்ட் செய்யறதுக்காக இந்த அக்ஷய திருதியினால ஹைலைட் பண்ண ஆரம்பித்தாங்க. வேற ஒரு நாள் நல்ல நாள் கிடைக்கும் அவங்களுக்கு, இந்த நாள் தான் கிடைச்சது. அதனால இந்த நாளை ஹைலைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால தான் இந்த நாளை தங்கம் வாங்கணும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக ப்ரமோட் செய்யினாங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. 2025 அக்ஷய திருதியை அன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் ஒரே நாளில் 14,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் விற்பனையானது. இந்தியா முழுவதுமே தங்க விற்பனை 12,000 கோடியிலிருந்து 18,000 கோடி வரலாம். ஆனால் தமிழ்நாட்டில் 14,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் அக்ஷய திருதியை நாள் அன்னைக்கு விற்கப்பட்டது. இது என்ன பண்டிகையா இல்லை ஒரு பெரிய வியாபார நிகழ்ச்சியா? ஒன்றும் புரியலையே. எனவே அன்பர்களே, தங்கம் வாங்கிறதுல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா அதை விட பாதுகாப்பான ஒரு முதலீடு எதுவுமே இருக்க முடியாது. ஸோ எப்பப்பெல்லாம் அவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா பணம் இருக்குதோ அப்போ நீங்கள் போய் தங்கம் வாங்க, அதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் அக்ஷய திருதியை நாள் அன்னைக்கு தான் வாங்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. நம்ம எந்த சாஸ்திர சம்பிரதாயத்திலும் அப்படி சொல்லப்படவே இல்லை. ஜோதிட ரீதியாகவும் எந்த ஒரு முக்கியத்துவமும் இதற்கு கிடையாது. எனவே உண்மையான அக்ஷயம் அப்படின்னா என்னன்னா தானம், அன்பு, அறிவு. இந்த மூணுத்தையும் நீங்க எவ்வளவு வேணாலும் அள்ளி அள்ளி கொடுக்கலாம். அது குறையாது, அதிகமாகுமே தவிர குறையாது. எனவே நீங்க நல்லது செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா
எந்த நாளுமே உங்களுக்கு அக்ஷய திருதியை நாள் தான். இப்படி பல ஜோதிட உண்மைகளை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.